எந்த நாளிலும் நம்ம பாடலை பாடி எல்லாருக்கும் நன்கு தெரிந்ததான ஒரு பாடல் தான். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஆராதனை அவருக்கு மாத்திரமே உரியது. ஒரு விஷயத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நேரத்தில் நம்ம வியாதிப்பட்டு நம்ம கடந்திருப்போம். அப்போ உதவி செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர் எபினேசராய் வந்து நம்மளுக்கு உதவி செய்தார். வியாதிப்பட்டு கடந்த போது யாரோட கண்களும் நம்மளை பார்க்கவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் இருந்திருக்குமானால் கவலைப்படாதீர்கள். நம்மளை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. நம்மளை பார்க்கிற ஒரு நண்பன் உண்டு. நம்மளை பார்க்கிற ஒரு இரட்சகர் உண்டு. அவருடைய கண்களிலிருந்து நம்மளுக்கு கிருபை கிடைத்தது. எல்ரோயி, என்னை காண்கிற தேவன், நம்மை பார்த்தாரே. அது மாத்திரமல்ல, யெகோவா ரஃபாவா இறங்கி வந்து நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் அவர் தந்தார். இந்த வேளையில நம்ம இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எங்களோடு இணைந்து நீங்களும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் சந்தோஷ முகத்தோடு பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினரே அப்பா. எல்லாம் நம்ம சேர்ந்து நாம் சொல்லுவோமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அவருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்களிலிருந்து ஒரு கிருபை கிடைத்ததோ, எல்ரோயி, என்னை காண்கிற தேவன், அவருடைய கண்களிலிருந்து நம்மளுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை, நமக்காக இறங்கி வந்த கிருபை எல்லாம் நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என் குடும்பத்தை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
தழும்புகளால் எங்களுக்கு சுகம் தந்தீரே. நன்றி தகப்பனே. வியாதி படுக்கையில எங்கள் கிடந்த போது, மரணத்தின் விளிம்பிலே கடந்த போது எங்களை தேடி வந்த தேவனே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே என்று சொல்லி நம்ம யெகோவா ராஃபா நாமத்தை நம்ம உயர்த்தி நாம் பாடுவோமா? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமுடன் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை சேர்த்து சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. மறுபடியும் ஆராதனை ஆராதனை. என் அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை, என் ராஜனுக்கு ஆராதனை 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 ஆராதனை. நன்றி தகப்பனே. அப்பா, ஆராதனை உமக்கு மாத்திரமே உரியது ஆண்டவரே. அது சிலைகளுக்கு அல்ல, களிமண்களுக்கு அல்ல. அது கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் முகராது அப்பா. ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. சதா காலங்களும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறவர், ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆண்டவரே ஆராதனை தகப்பனே. ராஜா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. சுவாமி, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. என்றும் வாக்கு மாறாத தேவன், எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மையே ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. கரங்களை சேர்த்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே. ஆமாம் தகப்பனே, பாவத்தில் கிடந்த எங்களை ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவியும் பிள்ளையாய் மாற்றினீரே. நீர்
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எங்களை அழைத்தவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். நம்மளை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கரங்களை உயர்த்தி நம்ம அப்பாவை நோக்கி அப்பான்னு கூப்பிட வச்சாரே. தேவனை நோக்கி நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர் உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் அன்பு காட்ட யாருமே இல்லை, உம்மை போல் அரவணைக்க யாருமே இல்லை. ஆண்டவரே, உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே, உம் வார்த்தையை அனுப்பி நீர் மகிமைப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே தகப்பனே ராஜா, நீர் அன்று தாவீதுக்கு வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினீர். சாலமோன் மூலியமாய் அந்த தேவனோட ஆலயம் கட்டப்பட்டது. தாவீது ஆண்டவரே விருப்பப்பட்டார் உம்முடைய ஆலயத்தை கட்ட. ஆனால் நீர் ஆண்டவரே தகப்பனே ராஜா, அவனுடைய புத்திரராகிய சாலமோனை கொண்ட அந்த ஆலயத்தை நீர் கட்ட வைத்தீர். வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினீர். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் சொல்கிறது மாத்திரம் அல்ல, நிறைவேற்றும் நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே, நீங்கள் இப்படியே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, இன்னும் முன்னோக்கி செல்வதுதான் தேவனுடைய சித்தம். அவரை நம்பி பிரயாசப்படுங்கள், அவரை நம்பி முயற்சி செய்யுங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் வார்த்தை கூறுகிறது. அவரை நம்பியவர்களுக்கு ஒருபோதும் வெட்கம் அடைவதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதில் என்று சங்கீதம் 34 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே. அவரை நோக்கி பார்ப்போம், வெற்றி கொடி ஜெயத்தை நம்ம ஏறெடுப்போம். என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.